ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஐமி சேனல். இந்த வீடு நம்ம டோர்மான கேஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அது எப்படிப்பட்ட கேஜெட் தெரியுமா? ஆசம் சூப்பர் கேஜெட் கண்டிப்பாக இல்லை. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வெத்து வேட்டான கேஜெட் தான் பார்க்க போகிறோம். டாப்பிக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரிவர்ஸாக இருக்க சொல்லி யோசிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட கேஜெட் தான் பார்க்க போகிறோம். அதை டாப் 5 பார்க்க போகிறோம். வீடியோ பார்ட் பண்ணி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா முதல்ல லைக் போடுங்க, பிடிக்காட்டி மறக்காம டிஸ்லைக் போடுங்க. இதில் 5வது இடத்துல பிடிக்கிற கேஜெட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் க்ளவுஸ். பேர் கேட்டோன்னா செம்ம கேஜெட் போல என்ன அது மற்றவங்கள போட்டு தம்சம் பண்ணுமா கேட்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணுறவங்க நல்லா பொழந்து கட்டுவாங்க. ஆனால் எதிரியே இல்லை, அவங்களே அவங்க பொழந்து கட்டுவாங்க. இதில் 4வது பிடிக்கிற கேஜெட் பார்த்தீங்கன்னா டெட்ரோ காஸ்டியூம். இது ஒரு ரெயின்கோட் கேஜெட் சொல்லலாம். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுற இடத்துல நம்ம இதை போட்டோம்னா அந்த இடத்துல மழை பெய்து நின்றுடும். ஆனால் உண்மையிலே இது என்ன பண்ண தெரியுமா? அங்கே சுற்றி பெய்கிற மழையை இது ரெயின்கோட்டுக்குள்ளே பெய்ய வைக்கும். அப்போ இந்த ரெயின்கோட் யூஸ் பண்ணுறவங்க நிலைமை யூஸ் பாருங்கள், கந்தல் தான். இதில் 3வது பிடிக்கிற பார்த்தீங்கன்னா சம்வண்டோர். இந்த சம்வண்டோரும் இன்வெர்டர் மாதிரி இந்த வேர்ல்டில் எங்கே வேணால் போகும். ஆனால் இது நம்ம கேட்குற இடத்துக்கு போகாது, ரேண்டமாக ஏதாச்சும் இடத்துல தான் போகும். அது நல்ல இடமாக இருக்கலாம், பயங்கரமான ஆபத்தான இடமும் இருக்கலாம். நோபிட்டாவே ஒரு வாட்டி இந்த டோரை யூஸ் பண்ணி அவனுக்கே ஆப்பு வச்சுக்கிட்டு தான் சொல்லணும். இந்த 2வது பிடிக்கிற கேஜெட் பார்த்தீங்கன்னா பேபஷிப் காப்டர். இந்த கேஜெட் சம்வண்டோர் மாதிரி மிட்டர்னஸ் இருக்க டோரமான கேஜெட் தான். இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா டேக் காப்டர் ரிவர்ஸ் வருஷன் சொல்லலாம். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட் யூஸ் பண்ணி வானத்தை பறக்க முடியாது. இது நிலத்துல தான் விழுகும். அப்புறம் இது நிலத்தை ஒட்டி பறக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதில் 1வது பிடிக்கிற கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா விஷிங் ஸ்டார். இதோட பேர் கேட்டோன்னே உங்களுக்கு இதோட யூஸ் புரிஞ்சிருக்கும். ஆனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த விஷிங் ஸ்டார் நம்ம ஆசைப்படுறது கேட்டோன்னா அந்த கேஜெட் நம்ம கேட்டதுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் தான் தரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இதுக்கிட்ட மீன் ஃப்ரை கேட்டிங் வச்சுக்கோங்க. அது ஒரு மரத்தையும் ஒரு டயரையும் தரும். என்னடா நான் கேட்டது சாப்பாடாச்சு, இது என்ன டயரையும் மரத்தையும் தரும்னு யோசிச்சிங்களே, அதுமாதிரி சம்மந்தமே இல்லாத விஷயம் தான் தரும். ஆனால் இந்த கேஜெட் சில நேரத்தில் நமக்கு சாதகமாக வேலை செய்யும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோபிட்டை ஜேங்கிட்ட எஸ்கேப் பார்க்க அந்த கேஜெட் யூஸ் பண்ணப்போ எவ்வளோ இருந்தாலுமே இந்த நோபிட்டாவை குப்பத்தொட்டிக்குள் ஒளி வச்சுச்சு. ஒரு பக்கம் ஜேங்கிட்ட தப்பிச்சாலுமே மறுபக்கம் ட்ரெஸ் அழுக்கிறதுனால அவங்க அம்மா கிட்ட அடி விழுகும். இந்த கேஜெட் யூஸ் பண்ண நமக்கு ஒரு சைடு ஹெல்ப் வந்தாலுமே மறு சைடு ஆப்பு கண்டிப்பாக வைக்கும். அதனால தான் இதுக்கு முதலிடம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 5 கேஜெட் பார்த்தா டிஃப்ரெண்டான விஷயம் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்காட்டி ஒரு டிஸ்லைக் கொடுங்க. அதுக்கான காரணத்தை மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 5 கேஜெட்டில் உங்களுக்கு எந்த கேஜெட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதை மறக்காம லீவ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பெரிய டோர்மேலில் வர்றதா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.